அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிரீன்ல இருக்கிற கொஸ்டின் பாருங்க. டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி காலத்தில் நாணயங்களில் தன்னுடைய பெயருக்கு பதிலாக கலிஃபாவின் பெயரை பொறித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி முகமது பின் துக்ளக். ஸோ ஆப்ஷன் வைஸ் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போங்க. குத்புதீன் ஐபக் வந்து 1206 to 1210 வரைக்கும் ஆட்சி செய்திருப்பார். அவர் வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் குத்புதீன் ஐபக். ஆப்ஷன் பி இல்துமிஷ் வந்து அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார். 1210 முதல் 1236 வரைக்கும் ஆட்சி செய்திருக்கார். அதே வந்து அலாவுதீன் கில்ஜி பத்தி நம்ம என்ன பார்க்கணும்னா அவருடைய போர் முறையில பார்க்கணும். அதை வந்து காலவரிசைப்படுத்துக்கு அப்படின்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இனி வரும் காலங்களில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னென்ன போர் என்னென்ன ஆண்டு அப்படின்றத பார்ப்போம். அலாவுதீன் கில்ஜி தேவகிரி போர் 1296, 1307, 1314 மொத்தம் 3 டைம் பண்ணிருக்காரு தேவகிரில. 1296, 1307, 1314. அப்புறம் குஜராத் 1299 முதல் 1300 வரை. ரன்தம்பூர் வந்து 1301, சித்தூர் 1303, மால்வா 1305. அலாவுதீன் கில்ஜியுடைய போர். கால வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முகமது பின் துக்ளக் வந்து தலைநகரம் மாற்றிருப்பாரு அதிகமா. சோ அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ தான் டெல்லி சுல்தான் ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ அதே போல ஏப்ரல் 23 அனைவரும் மறக்காமல் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.